டேய் குட்டி பாட்டிக்காக ஒரு ரைம்ஸ் பாடுறியா? பாடு. Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth. Very good, very good, very good. Patty. நான் வெயிட்டா இருக்கேனா பாட்டி? இல்லடா கண்ணா, நீ ஒல்லியா இருக்க. அப்பனா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? நான் குண்டாயிடுவேன். சமத்து. பாத்தியா ஐஸ்கிரீம் வேணும்னு ஜாடையா கேக்குறா. சரி நாளைக்கு வாங்கி தரேன். ஃபேமிலி பேக் வேணும் பாட்டி. ஃபேமிலி பேக்கா? அப்ப எங்க எல்லாருக்கும் கொடுக்க போறியா? இல்ல எனக்கு மட்டும். ஐயோ உனக்கு மட்டுமா? என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? மதன் குழந்தை பாரு எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான்னு. இத கேட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். நானும் பேசணும் தாமா வந்தேன். என்னப்பா? ரொம்ப நன்றிமா. எதுக்குப்பா நன்றி சொல்ற? அது அப்பா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. மதன் வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கன்னு அப்பா கிட்ட சொன்னியே, நீ அப்பா கிட்ட எனக்காக பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. பேசக்கூடாத நேரத்துல பேசுறதும் பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறதும் தப்புப்பா. அம்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம கார்த்திக்கும் சாந்திக்கும் அப்பா கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசணுமா. அவரோட கோபம் போகணும். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்பாவோட மனசை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால மட்டும்தாம்மா அவருக்கு புரிய வைக்க முடியும். அதுக்கான நேரம் வரணும்னுதான் நான் ஒவ்வொரு நாளும் சாந்திக்காக சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அதுக்கான வழி கிடைச்சிரும்பா. வாங்க நீ. அத்தை, உங்க மூத்த மகன் சொன்னது என் காதுல விழுந்தது. அவர் சொன்ன மாதிரியே மாமா கிட்ட பேசுற தைரியம் உங்களுக்கு தான் இருக்கு. எப்படியோ கார்த்திக்கும் சாந்தியும் இந்த குடும்பத்துல மாமாவோட சேர்த்து வைக்க போவது நீங்க தான். அதுக்கான எல்லா உதவியும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நான் எல்லாருக்கும் சூடா பால் கொண்டு வரேன். எல்லாரும் இங்கே இருங்க. அம்முக்குட்டி, ஹார்ஸ் ரைட் பண்றியா? என்கிட்ட வந்துடுறியா? டாய். டாய். பார்க்க அழகா தாண்டி இருக்க. என்ன அனிதா தனக்கு தானே பேசிட்டு இருக்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன பாக்குறீங்க? இல்ல மழை ஏதாவது வருதான்னு பார்த்தேன். வந்தா கூட நல்லாதான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? நான் நல்லா இருக்கேனா? நீ எப்பவுமே அழகா தான் இருக்க. நான் அதை பார்க்கல. பின்ன தலை நிறைய பூ, வாய் நிறைய சிரிப்பு. என்னாச்சு உனக்கு? ஒரே மாற்றமா இருக்கு. ஒரே மாற்றம் தான். என்னது? நமக்கு குழந்தை பிறந்தா பணக்கார வீட்ல பணக்கார குழந்தையா ராஜா மாதிரி இல்லாம ராஜாவாவே தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லிருந்தேன்ல. ஆமாமா, மறக்கக்கூடிய வார்த்தையாது. இப்போ நான் அந்த சபதத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நம்ம குழந்தைய சுமக்க இந்த நிமிஷம் நான் தயாரா இருக்கேன். என்ன அனிதா ஆச்சரியமா இருக்கு? வெக்கப்படுற? வசதியான வீட்டில் தான் வாரிசு வேணும்னு சொன்னேன். இப்போ திடீர்னு மாறிட்டேன்னு சொல்கிறேன். யார் மாத்தினா? எப்படி மாறினேன்? எல்லாமே காலம் தாங்க கத்து கொடுக்குது. பெண்மைக்கு அழகே தாய்மை தானே தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது அந்தந்த காலத்துல நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வசதி எப்ப வேணாலும் வருங்க. ஆனா வாலிபம் போனா திரும்ப வராதுன்னு உணர்ந்துட்டேன். அனிதா, உண்மையிலேயே உன் மனமாற்றம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ பாதி கிணறு தாண்டிட்ட, இன்னும் மீதி கிணறு தாண்டணும். புரியலையே. புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். உலகத்திலே உயர்ந்த ஸ்தானம் தாய் ஸ்தானம். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு கடவுளை கடைசியாக வச்சு தாய் ஸ்தானத்தை முதல்ல வச்சிருக்காங்க. அந்த ஸ்தானத்தை அடைய இன்னும் சில தகுதிகள் வேணும். வெறும் தாலி கட்டிக்கிறதாலேயோ வாலிபம் இருக்கிறதாலேயோ நல்ல கணவன் அமைஞ்சதாலேயோ ஒருத்தி தாயாகிட முடியாது. பெண் மனைவியாகி மனைவி தாயாகணும். நீ முதல்ல நல்ல மனைவியா மாறு. அப்போ நான் கெட்ட மனைவியா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அனிதா, நீ நல்ல மனைவிதான். ஆனா உன்னோட கோபம், பொறாமை, சந்தேகம் இது எல்லாத்தையும் நீ தூக்கி எறியணும். அப்பதான் நீ முழு மனைவியாக முடியும். நல்ல தாரமாகு, அதுக்கப்புறம் தாயாகலாம். வெறும் உடல் இன்பத்துக்காக நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா நம்மளுக்கு நல்ல குழந்தைய பிறக்காது. மனசுல எந்த கலங்கமும் இல்லாம, யார் மேலேயும் துவேஷம் இல்லாம, தெய்வீக சிந்தனையோட புருஷனை பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா தெய்வீக குழந்தை தான் பிறக்கும். கருவை சுமக்கும் போது மனசுல குழப்பம் இருந்தா பிறக்க போற குழந்தை தெளிவா திடகாத்திரமா பிறக்காது. புரிஞ்சுக்கோ அனிதா, என் குழந்தை தெளிவா இருக்கணும். தாயாக நினைக்கிறவ சில தியாகங்கள் செய்ய தயாரா இருக்கணும். அதுக்கு முதல்ல கௌரவம், கர்வம், சுயநலம் கூடவே கூடாது. அனிதா, நீ இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மாறணும். அந்த மாற்றம் நிலையானதா இருக்கணும். அப்படி நீ மாறிட்ட, தேறிட்டேன்னு எனக்கு தோணுச்சுன்னா நீ தாயாகலாம், நானும் தந்தையாகலாம். அது வரைக்கும் குட் நைட். என்ன ஸ்வாதி, எங்க போயிட்டு வர? வக்கீல பார்த்துட்டு வரேன். வக்கீலா? ஆமா. எதுக்கு? அப்பா என் பேர்ல டாக்குமெண்ட்ஸும் பணமும் கொடுத்தாருல. ஆமா. அது எல்லாத்துக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க தான்னு வக்கீல் கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ என் பேர்ல மாத்தல, பவர் ஆஃப் அட்டார்னி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல ஸ்வாதி, எதுக்கு என் பேர்ல மாத்திட்டு வந்திருக்க? நீங்க என்கிட்ட கேட்க கூடாதுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே எடுத்து செலவழிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க நான் பிளான் பண்ணிட்டதா ஜாடமாடியா நீங்க என்ன திட்டுவீங்க, நடிகன்னு சொல்வீங்க.
எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கு பணத்து மேல ஆசை இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. இனிமே எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு என்னை குத்தி காட்டி பேசாதீங்க. நான் வேஷக்காரி இல்லைன்னு புரிஞ்சுக்கங்க, அது போதும். சுவாதி, இருந்தாலும் உனக்கு பெரிய மனசு. வேண்டாங்க, நீங்க என்ன பாராட்டவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். எனக்கு தேவையானதெல்லாம் மனுஷங்களும் அவங்க காட்டுற பாசமும் தான். அத்தை, உங்க புள்ளைகிட்ட பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தாச்சு. இனிமே அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். அம்மா கிட்ட கொடுத்து அதை வாங்கிக்கங்க. இனிமேலாவது கடன் படுறதோ கடன் அடைக்கிறதோ இல்லாம இருக்கட்டும். அத்தை, உங்க புள்ள முன்னுக்கு வரணும்னு உங்க கையால நல்ல ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. நான் வரேன். அம்மா, அது குடுமா, அது குடுமா. உம்முனி எவ்வளவு நேரம் நடிச்சது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் நல்லா சிரிக்கணும். அது குடுமா, சந்தோஷமா இருக்கணும். அது குடுமா. டேய் தினேஷ், நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். சுவாதி உனக்கு மனைவியாவும் எனக்கு மருமகளாவும் கிடைச்சது நம்ம முன்னோர் செஞ்ச பாக்கியம்டா. இந்த பணம் எல்லாம் சுவாதியோட குணத்துக்கு முன்னாடி தூசுடா. டேய், சுவாதி தாண்டா உனக்கு பெரிய சொத்து. நீ அவளை இழந்துடாதடா. இப்போ இந்த பணத்துக்கெல்லாம் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டாங்க. ஆர்கே, சுவாதியை இன்னும் போக போக என்ன பண்ண வைக்கிறேன்னு பாரு. என்ன அபிராமி, இன்னைக்கு சுவாதி வந்திருந்தாலுமே? ஆமா மாமா. என்ன விசேஷம்? எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போக வந்தாளா? அது தெரியல, ஆனா என்ன கோச்சிட்டு போக வந்தா. என்னது, ஒன்ன கோச்சிக்கிட்டாளா? எதுக்காக? சுவாதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் அவ பேர்லயே பெரிய மனசோட கொடுத்துட்டீங்க. ஆனா அதையே தினேஷ் பேர்ல பவர் ஆஃப் அட்டானியா கொடுத்துடணும்னு சொல்றா. சொன்னது யாரு? வந்து மாமா, சாந்தி சொன்னா. இப்போ புதுசா பிரச்சனைய கலப்புறா. உங்க பொண்ணும் அவ பேச்ச கேட்டுட்டு என் மேல கோச்சுக்கிறா. ஓஹோ, அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டாள் அந்த சாந்தி. எல்லாம் நீ கொடுக்கறடம். எங்க அவ? கூப்பிடவள. மாமா, கூப்பிட சொல்றேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவப்படாம என்ன பண்றது? நாம சுவாதிக்கு பணம் கொடுக்கறதா முடிவு பண்ணோம். அந்த பணத்துக்கு தினேஷ் பேருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கணும்னு சொல்றாளா பெரிய மனுஷி சாந்தி. இத கேட்டு கோவப்படாம என்ன பண்றது? அவ சொன்னதை கேட்டா கோவம் தான் வரும். ஆனா அவ சொன்னதை யோசிச்சா கோவம் வராது. இப்ப அவ என்ன சொல்லிட்டா? சுவாதிக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் அவ புருஷன் பேர்ல பவர் ஆஃப் அட்டானி கொடுக்க சொல்லியிருக்கா. அவ்வளவுதானே, அதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, தினேஷ் ஒரு பொறுப்பு இல்லாதவன். ஏம்மா, பொறுப்பு இல்லாதவனுக்கு பொண்ணை கொடுக்கலாம், ஆனா பணத்தை கொடுக்க கூடாதா? இல்ல தினேஷ், இத பாருமா, எந்த குடும்பத்துக்கும் தலைவன் புருஷன்தான். மனைவிங்கிறவ ஆலோசனை சொல்லலாம். என்னங்க, உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது செஞ்சா உங்களுக்கு கோவம் வராம இருக்குமா? இல்ல நீங்க தான் அதை தாங்கிப்பீங்களா? முதல்ல மனைவி புருஷனை மதிக்கணும், அப்பதான் மத்தவங்கள மதிப்பாங்க. என்ன இருந்தாலும் தினேஷ் ஒரு ஆம்பளை. நாம பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோட தலைவன்.
அம்மா தங்கச்சியை காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்டவன ஒரு பிச்சைக்காரனா நினைச்சு பொண்டாட்டி கையில காசு வாங்கிக்கன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஆம்பளைங்க மனசு எல்லாமே ஒண்ணுதாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க மருமகனுக்கு ஒரு நியாயமா? நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறவர் நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? அதுக்கு இல்ல அத்தை. அபிராமி, அத்தை சொல்றதுல நியாயம் இருக்கு. ராஜி, நீ சொல்றதாமா கரெக்ட். உனக்கும் சரி எனக்கும் சரி என்ன வேணும்? நம்ம சுவாதி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அவளே அவன் பணத்தை புருஷன் பேருக்கு எழுதி வைக்க தயாரா இருக்கா. அதுக்கு மறுப்பு சொல்ல நான் நீ யாரு? அவ என்ன இஷ்டப்படுறாளோ அதுபடியே நடக்கட்டும். சரிங்க அபிராமி, நான் சொல்றது சரிதானே? சுவாதி என்ன சொல்றேன்னு வருத்தப்படாத, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அபிராமி, எல்லாத்தையும் உங்க மாமா கிட்ட உடனே வந்து சொல்லிடாத. எதை எப்போ எப்படி சொல்லணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் ஆம்பளைங்க காதுல போடணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். புரியுதா? சாந்திமா, சாந்திமா, யார் நீங்க? நான் பக்கத்து தெருலேருந்து வரேன். சாந்திமா இல்ல? என்ன விஷயம்? நாளைக்கு என் தங்கச்சிக்கு வளகாப்பு, அதான் சாந்திமாவை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு விசேஷத்துக்கு அழைக்கணும்னா ஒன்று அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிடணும், இல்லை முக்கியமானவங்களை கூப்பிடணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமானவங்கன்னா அது எங்கள் அக்கா அபிராமி தான். தெரியுமா? தெரியுமா? வளகாப்புங்கிறது குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக செய்யற விசேஷம். அதை வாழ்த்து வர்றவங்க, வளையல் போடுறவங்க, பொட்டு வைக்கிறவங்க, சந்தனம் தடவுறவங்க எல்லாம் குழந்தை பெற்றவங்களா இருந்தா ரொம்ப நல்லது. அபிராமி தான் தாய் மடையாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாழ்த்துறதை விட ஒரு குழந்தை பெற்றவங்க வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும். சாந்திமா. அடடே கௌரியம்மா, வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நாளைக்கு என் தங்கைக்கு வளைகாப்பு, கண்டிப்பா நீங்க வரணும். குங்குமம் எடுத்துக்கங்க. கண்டிப்பா வரேன். அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். கண்டிப்பா அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க. சரி. ம்.